ஓகே, அடுத்தது சிலாஜிசம். சிலாஜிசம் ரெண்டே ரெண்டு சர்க்கிள் வச்சு சால்வ் பண்ணிடலாம். சரியா? For example, if you say that all blacks, all blue net, all blues are boys. இங்க லாஜிக்கலா எதுவும் பார்க்க கூடாது, அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? ஆல் blues are boys, some boys are good எடுத்துக்கிறோம். some boys are good. சரியா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின் வந்து எல்லா பாய்ஸும் குட்டா, இஸ் ஆல் பாய்ஸ் ஆர் குட், அதான் கொஸ்டின். அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, தி ஆல் பாய்ஸ் ஆர் ப்ளூஸ். இது நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஆல் குட் இங்க வந்து நீங்க போட்டு மண்டை குழப்ப வேணாம். நோ, என்ன பண்ணிக்கலாம் நீங்க, ஸோ யூ ட்ரா த டயக்ராம், வென் டயக்ராம் வரைய போறோம். அது எப்படின்னா, ஆல் ப்ளூஸ் ஆர் குட், அப்ப ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ், சாரி ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னா ப்ளூஸ் எல்லாம் பாய்ஸ்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி வரையலாம், இது வந்து ப்ளூஸ் பாய்ஸ், ஆல் ப்ளூஸ் ஆர் பாய்ஸ், பாய்ஸ்குள்ள ப்ளூஸ் இருக்கு, அதான் மீனிங். இன்னொன்னு என்னது, சம் பாய்ஸ் ஆர் குட், சம் பாய்ஸ் ஆர் குட் அப்படின்னா இது குட், சம் பாய்ஸ் ஆர் குட். சரியா? சோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, சம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் வரணும், ஆல் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போயிடணும், சம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் இப்படி வரையணும். அவ்வளவுதான், ரெண்டே லாஜிக் தான். ரைட்? இதை வச்சுட்டே நம்ம சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் திஸ் டயக்ராம் வி வில் மேக் அ கன்க்ளூஷன். எல்லா பாய்ஸும் குட்டா, இல்ல சம்மு தான். ஆல் ப்ளூஸ் ஆர் குட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியுமா? ஆல் ப்ளூஸ் ஆர் குட் அப்படின்னு, ஏன்னா ப்ளூஸ்க்கும் குட்டுக்கும் இன்டர்செக்ஷனே இல்லை. சரியா? அதுல 3 பாசிபிலிட்டி வரும். ஒண்ணு இப்படி எடுத்துக்கலாம் குட், இல்ல இல்ல எப்படி எடுக்கலாம், இல்ல இப்படி எடுக்கலாம் சம் ப்ளூஸ் ஆர் குட், இல்லைன்னா இப்படியும் வரையலாம். ஸோ 3 பாசிபிலிட்டி இருக்கு, எந்த பாசிபிலிட்டின்னு தெரியல நமக்கு. சரியா? அதால அது கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ கன்க்ளூஷன் வி கேன் மேக் ஃப்ரம் திஸ் டயக்ராம். இந்த மாதிரி கொஸ்டின் வழக்கமா கேட்டுட்டே இருப்பாங்க. கடந்த 2 வருஷமா கேட்கல, கடந்த 23, 24ல கொஸ்டின்ஸ் இல்ல சிலாஜிசத்துல, அதால 25ல எதிர்பார்க்கலாம். சிலாஜிசம் பேஸ்டு கொஸ்டின் கேன் எக்ஸ்பெக்ட் இன் 25, அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரியா? அண்ட் இட் இஸ் ஈஸி டாபிக், யூ கேன் ஸ்கோர் மார்க். So this is the 2022 question. 2 statements. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கன்க்ளூஷன் பண்ணணும். நீங்க வந்து இதை லாஜிக்கெல்லாம் லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணணும். இதனோட கன்வென்ஷனல் மீனிங் எடுத்துக்காதீங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ் எப்படி வரும் அப்படிலாம் ரிசர்ச் பண்ணாதீங்க, அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, யூ ஹாவ் டு டேக் த ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ட்ரூ ஈவன் இஃப் தே சீம் டு பி அட் வேரியன்ஸ் ஃப்ரம் த காமன்லி நோன் ஃபேக்ட்ஸ். சரியா? காமன்லி நோன் ஃபேக்ட்ஸ்ல இருந்து மாறிருந்தாலும் நீங்க அதை அப்படியே எடுத்துக்கணும், ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளியரா. ஸோ யூ வில் ஆன்சர் விச் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட் கன்க்ளூஷன், தட்ஸ் வாட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிடும். ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ், இது பென்னு, இது புக்ஸ். ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ். நோ சேர் இஸ் அ பென், நோ சேர் இஸ் அ பென். ஸோ ஒன்னு சேர் நீங்க இங்க தனியா இருக்கலாம், சேருக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. நோ சேர் இஸ் அ பென். அப்படி இல்லை நீங்க என்ன பண்ணலாம், இப்படியும் வரலாம் சேர். இங்கே இப்பயும் என்னது, நோ சேர் இஸ் அ பென். கரெக்டா? ஒன்னு சேர் இப்படி வரையலாம், இல்ல தனியா இருக்கலாம். கரெக்டா? 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னது, ஆல் சேர்ஸ் ஆர் புக்ஸ். ஆல் ஒன்னு சம் சேர்ஸ், இல்லைன்னா சேருக்கு எதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. 2 பாசிபிலிட்டி வருது எனக்கு. அவங்க ஆல் சேர்ஸ் ஆர் புக்ஸ்ன்றாங்க, வாய்ப்பே இல்லை, எதுவுமே சொல்லல. அவங்க சேரும் புக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லல. அப்படி நம்ம கனெக்ட் பண்ணனா இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதால நோ ரிலேஷன் இஸ் கிவன் ஃபார் சேர் அண்ட் புக். அப்போ
இந்த கன்க்ளூஷன் we cannot make. எக்ஸாக்டா சர்டனா சொல்ல முடியாது, ஷுவரா சொல்ல முடியாது. புரியுதா? அண்ட் கன்க்ளூஷன் 2, some chairs are pens. No. சரியா? they said what? no chair is pen. அப்போ இது some chairs are pen தப்பு. அடுத்தது என்னது? all books are chairs. all books are chairs வாய்ப்பு இல்லை. சரியா? அந்த கன்க்ளூஷன் நம்மளால பண்ண முடியாது. அடுத்தது no chair is a book. no chair is a book பண்ண முடியுமா? no chair is a book. இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி இருக்கலாம்ல? எஸ் ஆர் நோ? இப்படி இருக்கலாம். some chairs are books அப்படி வருது. no chair is a book அப்படி வருது. சரியா? சோ இதுவும் என்னால சர்டைனா கன்க்ளூட் பண்ண முடியாது, ஷோரா கன்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்டா? 4 கன்க்ளூஷன் என்னால ஷோரா சொல்ல முடியாது. அதால ஆப்ஷன் என்னது? none of the conclusion follows. ஓகே, அடுத்தது போலாமா? இட்ஸ் சிம்பிள் லாஜிக், யூ நோ திஸ் ரைட்? தெரியுமா? தெரியுமா? கொஞ்சம் தெரியுமா? சரி, ஓகே. some doctors are teachers. some doctors are teachers. some doctors are teachers. Okay, all teachers are engineers. all teachers are engineers. all engineers are scientists. all engineers are scientists. all engineers are scientists. That is now conclusion. some scientists are doctors. Correct? some scientists are doctors. வாய்ப்பு இருக்குல்ல? some scientists are doctors வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ரிவர்ஸ்ல இருந்து வரணும். some teachers are doctors, but all teachers are engineers. all engineers are scientists அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ some teachers வந்து டாக்டர்ஸா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஓகே. I can make this conclusion. all engineers are doctors. all engineers are doctors. அது கரெக்டா? only some engineers can be what? doctors, not all. all என்றதால தப்பு. அடுத்தது என்னது? some engineers are doctors. some engineers are doctors இருக்குல்ல இந்த செக்ஷன். some engineers are doctors, இது பாசிபிலிட்டி. அப்ப ஆப்ஷன் என்னது? 1 and 3 conclusions. 1 and 3 வந்து C, conclusion 1 and 3. Okay, that's what we can conclude. புரிஞ்சா? அடுத்தது போலாமா? எஸ். third one, this is 2021 question. 2022 அந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கன்சிக்யூட்டிவா. இந்த 2021 கொஸ்டின் சேம் ஸ்டோரி. கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, some cats are almirahs. some cats are almirahs. some cats are almirahs. some almirahs are chairs. some almirahs are chairs. all chairs are tables. all chairs are tables. சரியா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இதை நம்ம எப்படி கூட வரையலாம். இதை இது வந்து ஒரு பாசிபிலிட்டி வரைகிறோம். இங்க கேட்ஸ், சம் இது அல்மைராஸ். சம் அல்மைராஸ் ஆர் வாட்? சேர்ஸா? அது நம்ம இப்படி கூட வரையலாம்ல. சம் அல்மைராஸ் ஆர் சேர்ஸ், பட் ஆல் சேர்ஸ் ஆர் வாட்? டேபிள்ஸ். இப்படி கூட வரையலாம். எனிதிங் இஸ் ஃபைன். கரெக்ட் தானே? சரி, கன்க்ளூஷன் பாருங்க. certainly some almirahs are tables. சர்டைனா சொல்ல முடியுமா? some almirahs. இங்க certainly some almirahs are tables. கரெக்ட் தானே?
ஏன்னா சம் இங்க என்னது இது சேர்ஸ் ஆர் சம் சேர்ஸ் ஆர் வாட் அல்மைராஸ் ஆல் சேர்ஸ் ஆர் வாட் டேபிள்ஸ் அப்ப என்னது சம் சேர்ஸ் ஆர் கோயிங் டு பி almirahs correcta so first statement first conclusion we can say it is correct second conclusion some cats may not be chairs some cats may not be chairs correct தானே some cats may not be chairs correcta correct தான் some chairs may not be there is a possibility may not be chairs கண்டிப்பா வந்து some chairs வந்து கேட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா இது வந்து சம் சேட்ஸ் ஆர் நாட் கேட் கேட் கரெக்டா அதான் கொஸ்டின் சம் கேட்ஸ் ஆர் மே நாட் பி சேர்ஸ் சம் கேட்ஸ் ஆர் மே நாட் பி சேர்ஸ் இங்க என்னது சம் கேட்ஸ் மே பி வாட் சேர்ஸ் இது ரெண்டும் வருது இல்ல எஸ் ஆர் நோ இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் நாட் பட் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் இப்போ ரெண்டு பாசிபிலிட்டியும் வருது கரெக்டா கரெக்ட் தானே அப்ப என்னது சர்டைனா என்னால the second conclusion I cannot make certainly I cannot make second conclusion certainly some chairs some living terms இல்லப்பா some cats may not be chairs சரியா இங்க என்னது may not be chairs ஒர்க் ஆகுதா இங்க என்ன ஆகுது மேபி சேர்ஸா இருக்கா இல்லையா வருது இல்ல ட்ரூ ஆகுது இல்ல இங்க அந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு இங்க அந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு கரெக்டா இதுக்கு வந்து some chairs may some cats may be chairs இதுக்கு வந்து some chairs may not be some cats may not be chairs கன்ஃபார்மா என்னால் சொல்ல முடியல ரெண்டுமே இருக்குல்ல மேபி இருக்கு மே நாட் பி இருக்கு அப்ப சர்டைனா என்ன சொல்ல முடியல அப்ப ஆன்சர் என்னது so this will not follow only A conclusion A will follow conclusion A மட்டும் தான் என்னால சர்டைனா சொல்ல முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே அடுத்தது okay some radios are mobiles some radios are mobiles some radios are mobiles all mobiles are computers all mobiles are what computers some computers are watches இது வந்து ஒரு பாசிபிலிட்டி சரியா இது இன்னும் ரொம்ப விதமா கூட நீங்க வரைய தந்தா வரையலாம் எப்படி வரையலாம் some radios are mobiles all mobiles are computers okay some computers are watches some computers are watches கரெக்டா இப்படி இருக்கலாம்ல some computers are watches இப்படி இருக்கலாம் கரெக்டா சரி கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க certainly some radios are watches கரெக்டா certainly some radios are watches இங்க ரேடியோவுக்கும் வாட்சுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா இங்க சம்பந்தம் வருது ரேடியோவுக்கும் வாட்சுக்கும் some radios are watches டயக்ராம் இப்படி வரைஞ்சா சம் கரெக்ட் இப்படி வரைஞ்சா என்னது நாட் கரெக்ட் அப்ப ஏதோ ஒரு பாசிபிலிட்டி எந்த பாசிபிலிட்டி நம்மளால சர்டைனா சொல்ல முடியுதா சொல்ல முடியல அப்போ இந்த பாசிபிலிட்டி நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இங்க ரேடியோவுக்கும் வாட்சுக்கும் சம்மந்தம் இல்லை அங்க ரேடியோவுக்கும் வாட்சுக்கும் சம்மந்தம் ஆகுது இப்ப எக்ஸாக்டா எது பாசிபிலிட்டின்னு தெரியல அப்ப என்னால சர்டைன்லின்னு சொல்றாங்க நோ ஐ cannot certainly conclude அடுத்தது certainly some mobiles are watches certainly some mobiles are watches again இதே லாஜிக் தான் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா some mobiles are what watches நான் இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா
நோ மொபைல் இஸ் வாட்? வாட்ச். கரெக்டா? அப்ப என்ன, என்னால என்னது சர்டைனா இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்ல முடியல. புரிஞ்சா? அப்ப ஆன்சர் என்னது? neither conclusion 1 nor conclusion 2. It is not. I cannot conclude both certainly. ஓகே, இந்த மாதிரி சம்முன நீங்க இப்படி மட்டும் எடுத்து பார்க்க கூடாது. இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதையும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அவ்வளவுதானே? இன்னொரு கொஸ்டின் இருக்கா? 2 more இருக்கா? சரி, ஓகே. சிம்பிள். 2021 கொஸ்டின் அகைன். சரி, அடுத்தது இங்க என்ன ஸ்டேட்மெண்ட்? சம் கிரீன்ஸ் ஆர் ப்ளூஸ். சம் கிரீன்ஸ் ஆர் ப்ளூஸ். அதுக்கப்புறம் சம் ப்ளூஸ் ஆர் பிளாக்ஸ். சம் ப்ளூஸ் ஆர் பிளாக்ஸ். ஓகே, கன்க்ளூஷன். சம் கிரீன்ஸ் ஆர் பிளாக்ஸ் சொல்ல முடியுமா? ஆல்வேஸ் இஸ் இட் ட்ரூ? நோ. சி, இதை இப்படி வரையலாம். நீ என்ன பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட வரையலாம். என்னது? இது கிரீனு, இது ப்ளூ, இது என்னது பிளாக். கிரீனு, ப்ளூ, பிளாக். சரியா? இங்க நோ கிரீன் இஸ் பிளாக். ஹியர் சம் கிரீன்ஸ் ஆர் பிளாக். எக்ஸாக்டா சொல்ல முடியுதா? நோ. ஸோ ஐ cannot certainly conclude this. No green is black. No green is black. அது கன்க்ளூட் பண்ண முடியுதா என்ன? இங்க நோ கிரீன் இஸ் பிளாக். கிரீன் பிளாக் ரெண்டும் சம்மந்தம் இல்ல. இங்க என்ன ஆகுது? கிரீனுக்கும் பிளாக்கும் சம்மந்தம் வருதா இல்லையா? வருதா? அப்ப என்னது? இதுவும் என்னால சர்டைனா கன்க்ளூட் பண்ண முடியல. அடுத்தது, ஆல் கிரீன்ஸ் ஆர் பிளாக்ஸ். நாட் அட் ஆல். ரைட்? ஆல் கிரீன்ஸ் ஆர் பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் கிரீனுக்கும் பிளாக்கும் சம்மந்தம் இல்லாம மாதிரி இருக்கு, இல்ல சம்மு தான் வரும், ஆல்னா வராது. அப்போ இதுவும் என்னது? நோ. அடுத்தது, all blacks are greens. No. They said what? Only some blues are blacks. அப்ப not all. சரியா? ஆல் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஒன்லி வாட்? சம் ப்ளூஸ் ஆர் பிளாக். அதான் கரெக்ட். ஒன்லி இங்க என்ன சொல்றது? ஆல் பிளாக்ஸ் ஆர் கிரீன்ஸா? சரி, ஆல் பிளாக்ஸ் ஆர் கிரீன்ஸ். ஆல் பிளாக்ஸ் ஆர் கிரீன்ஸ். நோ, நாட் அட் ஆல். ஒன்னு ரெண்டு சம்பந்தம் இல்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா சம்மு தான் பாசிபிலிட்டி. சரியா? அது சம்முன்னு கொடுத்தாலுமே நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? ஆல்னு சொல்றாங்க. அப்போ இட் இஸ் நாட் ட்ரூ. ஆல் பிளாக்ஸ் ஆர் கிரீன்ஸும் கிடையாது, ஆல் கிரீன்ஸ் ஆர் பிளாக்ஸும் கிடையாது. ரெண்டுமே ரிவர்ஸ் தான், ஆப்போசிட். இது ட்ரூ இல்லைன்னா இதுவும் ட்ரூ இல்லை, முடிஞ்சிச்சு. புரியுதா? ஆப்ஷன் டி எதுவுமே ஃபாலோ ஆகல. நெய்தர் 1 2 3 4. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். போலாமா? புரிஞ்சிச்சா? அடுத்தது போலாமா? The last question of the session. Two statements are given, followed by two conclusions. என்ன ஸ்டேட்மெண்ட் இது? 2020 கொஸ்டின், பழைய கொஸ்டின். All cats are dogs. All cats are black. All cats are the cats. These are what? Dogs. இன்னொன்னு என்னது? All cats are black. All cats are black. இதான பாசிபிலிட்டி? வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு? இல்லையா? இதை நான் இப்படி கூட வரையலாம். இது கேட்ஸ், இது வந்து என்னது? டாக். என்னது? ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக்கா? இப்படி கூட வரையலாம்ல. கரெக்டா? இது வந்து பிளாக். இப்ப பிளாக்குள்ள என்னது? கேட் இருக்கு, அதான மீனிங். கரெக்டா? என்ன வரும் கன்க்ளூஷன் பாருங்க?
ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக். ஆல் டாக்ஸ் பிளாக்காவும் இருக்கலாம், பிளாக் இல்லாமலும் இருக்கலாம். கரெக்டா? இங்கெல்லாம் இதெல்லாம் பிளாக்ல கவர் ஆகலையே, இங்க எல்லாமே கவர் ஆயிருக்கு. சரியா? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. எதுன்னு என்னால எக்ஸாக்டா கன்க்ளூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அவுட். செகண்ட் கன்க்ளூஷன், சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக். சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக். இங்க சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக் பாசிபிலிட்டி இருக்கு, இங்க ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக் பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? அதால கன்க்ளூட் பண்ண முடியுதா எக்ஸாக்டா? அப்ப இதுவும் நோ. அப்ப என்னது? நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் இங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா டீனா நெய்தர் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. இதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சி ஆப்ஷன் நெய்தர் வச்சிருக்கான். புரியுதா? டி ஆப்ஷன் போத்துமே ட்ரூன்னு சொல்ற ஆப்ஷன். டி தானது ரெண்டுமே ட்ரூ இல்லைன்னு சொல்ற. சி தானது ரெண்டுமே வந்து ட்ரூ இல்லைன்னு சொல்ற ஆப்ஷன். நமக்கு ரெண்டுமே ட்ரூ இல்லை, அப்போ சி தான் என்னது ஆன்சர். புரிஞ்சா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் syllogism question. Syllogism is easy, simple. Okay. So till now, what are the topics we have covered? Do you know? So in the number system, we have discussed about the even or, smallest, greatest, addition, multiplication, letters based problem, number of devices, divisibility test பார்த்தோம், prime numbers கண்டுபிடிக்கிறது, division based problem, and then counting logic, number based reasoning, symbols and the plus circle எல்லாம் போட்டு reasoning, board mass அதெல்லாம் பார்த்தோம். reasoning question, number of zeros, unit digit, reminders, digits and interchanging digits. அதுக்கப்புறம் LCM, HCF, permutation, combination, statement, conclusion, number based statement and conclusion. சரியா? So 16 topics in number system. ஓகேவா? along with that missing numbers பார்த்தோம், missing letters பார்த்தோம், ABCD மிஸ் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் கோடிங், டிகோடிங், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், கேலண்டர், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், கிளாக், டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன் எல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு டைம் ஒர்க், ரேங்கிங், சிலாஜிசம். ஸோ நம்பர் சிஸ்டத்தை தவிர்த்து 14 டாபிக், மொத்தம் 30 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 30 டாபிக்ல இருந்து மினிமம் யூ வில் பி கெட்டிங், இந்த 30 டாபிக்ல இருந்து ஓகேவா, மினிமம் யூ வில் பி கெட்டிங் 25 கொஸ்டின்ஸ். மினிமம் யூ வில் பி கெட்டிங் 25 கொஸ்டின்ஸ் மினிமம். மீதி ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல 32 கொஸ்டின் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 35 கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்த்த கான்செப்ட்ல இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். இந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் த சேம் பேட்டர்ன். சரியா? நிறைய பீப்புள் வந்து பிகினிங்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் வராம போயிட்டாங்க. ஐ டோன்ட் நோ, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் வே ஆஃப் லேர்னிங் யுவர் சிசெட். சரியா? ஓகே. எனிவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதையும் சொல்லி அவ்வளவா புரிய வைக்க முடியல. பட் எனிவே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எஃபெக்டிவ் வே ஆஃப் லேர்னிங் சிசெட். 10 டேஸ்ல என்ன பண்ண முடியுமோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு அதை ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்க சில கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, கிளாஸ்னா வந்து ப்ராப்பரா ஒவ்வொரு கான்செப்டா போகலாம். பட் ஆனால் இங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ரிவைஸ் பண்றதால அந்த கொஸ்டின் என்ன தேவையோ அது நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பண்ணேன். சரியா? ஐ ஹோப் ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே. சிசாட் எக்ஸாமுக்குலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ ஓகே, ரைட் யுவர் எக்ஸாம்ஸ் வெரி வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.